அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி. அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறாங்க. குரு இப்ப உங்களுக்கு கொடுக்க போறார். ஆல்ரெடி சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி அம்மன் அருள் டிவில கொடுத்துருந்தோம். நிறைய பேரு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருந்தீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருந்தீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இப்ப இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார்? 117 நாட்கள் வக்ரமா இருந்தார். இப்ப பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதாவது அக்டோபர் மாசம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி வரை வக்ரமா இருந்தா இப்ப நிவர்த்தி ஆகிட்டார். இப்ப நிவர்த்தி ஆறானா குரு பகவானும் சனி பகவானும் 2 பேருமே வக்ர நிவர்த்தி ஆறாங்க. பாத்துங்க, 2 கிரகம் வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது, இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா குரு பகவான் பார்க்கிற இடமே பொண்ணா போகும். குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்க. ஏன்னா குரு இருக்கையிலே சுபகிரகம் அந்த குரு பகவான் தான். அப்படிப்பட்ட இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? என்ன பேசலன்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப தொடர்ச்சியா அம்மன் அருள் டிவில எல்லா பயிற்சியுமே கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே, பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய 1வது ராசி தாங்க இந்த மேசராசி. இதுலயுமே மேசராசிக்காரங்க ஒரு தைரியமான குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா மேசராசி என்பவர்கிட்ட இருக்கும். இதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மேசராசிக்காரங்க. எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் மேசராசிக்கிட்ட அதிகமாக இருக்கும். இது சரராசிங்கிறாங்க. சரனா வேகமாக இயங்கக்கூடிய ராசி. அதாவது கடல் நீர் எப்படி இருக்கும் அது மாதிரிதான் இவங்களுடைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரங்க. அதாவது அவங்க லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய குணம் மேஷத்துக்கிட்ட இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ராசியில சூரிய பகவான் உச்சமாகிறதால எதுலையுமே நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடோட வாழக்கூடிய குணமும் மேசராசியில கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம எதுலையுமே தன்னம்பிக்கையை விடவே மாட்டாங்க மேசராசிக்காரங்க. தனக்குன்னு தனி வழியில போகக்கூடிய ஒரே ராசி எதுனா மேசராசி தான். அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி நம்ம ஆல்ரெடி அம்மன் அருள் டிவியில பாத்தீங்கன்னா சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி போட்டிருந்தோம். இப்ப இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி, இது 2 பயிற்சியும் சேர்ந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது, இதுதான் ஃபுல் வீடியோவே. அதாவது இந்த குரு பயிற்சிக்குள்ள மார்ச் மாசம் 14க்குள்ளதான். இது எப்பன்னா பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி தான் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். 117 நாட்கள் வக்ரமா இருந்தார். அப்ப இந்த குரு எது மாதிரியான ஒரு பலனை உங்களுக்கு கொடுத்திருப்பாரு? அது ஜாதகத்தை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். உங்களுடைய விதி ஜாதகத்தை பொறுத்து தான் சொல்ல முடியும். ஒரு சில பேருக்கு மேசராசி குரு பகவான் யோகமாவும் வருவாரு, ஒரு சில பேருக்கு பலவீனமா வருவாரு. உங்க லக்னத்தை பொறுத்து, நம்ம என்ன லக்னத்துல பிறந்திருக்கோமோ அதை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும். அதான் உங்க விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்கிறது. லக்னா ஒண்ணும் இல்லைங்க, உங்களுடைய பிறந்த நேரம். நம்ம என்ன மாசத்துல பிறந்தோம், அந்த பிறந்த நேரத்துல இருந்து சூரியனை மையமா வச்சுதான் காலைல பிறந்தாங்களா இரவுல பிறந்தாங்க அதை வச்சுதான் லக்ன புள்ளி கணிப்பாங்க. அந்த லக்னத்துல இருந்து குரு பகவான் எத்தனாம் இடத்துல இருக்காருன்னு பார்க்கணும். நல்லா பார்த்துங்க, எத்தனாம் இடத்துல இருக்கார், அவர் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துக்கிட்டு தான் பலன் எடுக்கும். ஏன்னா ஒரு சில பேருக்கு திசாபதி நல்லா இருந்தா அந்த குரு வக்ர பயிற்சி நிறைய பயங்கரமான யோகத்தை இந்த 117 நாள் கொடுத்துரும். இல்லைன்னு சொல்லலாம். இதே ஒரு சில பேருக்கு சரியாக அமைப்பு இல்லைன்னு வச்சுங்களேன், பிறப்பு ஜாதகமே திசாபதியே சரியில்லைன்னு வச்சுங்களேன், அந்த வக்ர நிவர்த்தி பயிற்சி ஒரு தடைகளை கொடுக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. கண்டிப்பா கொடுத்துரும். ஒரு சில தடைகளை பார்த்துருப்பாங்க. நீங்க கேட்டீங்கன்னா மேசராசியை சொல்லுவாங்க. அதனாலதான் இது ஒரு பொதுப்பொருள் எல்லா வீடியோ கொடுக்கும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னு தெரியுங்களா, அம்மன் அருள் டிவில உள்ளவங்க, நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பொருளே எனக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க, எனக்கு மேட்சாயி கரெக்டா வருதுங்கிறாங்க. அதான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம்.
இப்ப இந்த குரு பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து தான் இந்த பலன். பிப்ரவரி 4ல இருந்து மே மாசம் 14ஆம் தேதி வரைதான் இந்த பலன். இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, குருவும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இது 2 பேரை வச்சுதான் உங்களுக்கு நான் பலனே சொல்ல போறேன். உங்களுக்கு யோகமா அவயோகமா இதை பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? கடைசி முடி வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப மேச ராசியை பொறுத்தவரை குரு யார்? உங்க ராசியை பொறுத்தவரை குரு பாக்யாதிபதினு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பாக்யாதிபதி. 9ஆம் வீட்டுக்கு உள்ள அதிபதி யாருன்னா அவர் தான். அவருடைய ஜாதகத்துல 9ஆம் இடத்துல போய் நல்ல கிரகம் இருந்துச்சு, அது நல்லதை மட்டும் தான் பண்ணுங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நல்லது மட்டும் தான் அது பண்ணுங்கிறாங்க. அந்த வீட்டுக்கு அதிபதி யாரு? குரு. உங்க ராசில இருந்து 9ஆம் வீட்டுக்கு அதிபதி யாருன்னா குரு. 12ஆம் வீட்டுக்கு அதிபதி யாருன்னா குரு. 12னா நான் ஒண்ணும் கிடையாது, நம்ம தூங்குறது, அயசனான போகம், வெளிநாடு வெளியூர், ஒரு அலைச்சல் தான் இந்த 12ஆம் பாவம் தான். ஒரு மனிதனுக்கு 12ஆம் பாவமும் நல்லா இருக்கணும், அப்பதான் ஓடிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கும் அதிபதி யாரு? குரு. அவர் போய் 2ஆம் பாவத்துல எங்க இருந்தாரு? 2ஆம் பாவம் நல்லா பார்த்துக்கணும். 2ஆம் பாவத்துல போய் இருக்கிறார். 2ஆம் பாவம் யாருடைய வீட்டுல? சுக்கிர பகவானுடைய வீட்டுல. கால புருஷனுக்கு 2வது வீட்டுல சுக்கிர பகவானுடைய வீட்டுல இருக்கிறார். அப்ப இது யோகமா இல்ல அவயோகமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதகத்துல சொன்னல, நான் சொன்னல, இப்பதான் நீங்க எதை எடுக்கணும் தெரியுமா? நான் சொன்ன அந்த லக்னம், நான் சொன்ன லக்னத்தை மேட்ச் பண்ணணும். உங்க விதி ஜாதகத்துல இருந்து குரு இருக்காரா, லக்னத்துல இருந்து எத்தனாம் இடத்துல இருக்காரா, அங்க நல்லா இருந்துட்டா இப்ப நான் சொல்லக்கூடிய பலன் கரெக்டா மேட்ச் ஆகி 100க்கு 100% மாறாது. ஏன்னா ஒரு சில பேர் குரு சரியில்லைன்னா இப்ப என்ன பண்ணிருப்பேன் நான் சொல்லட்டுங்களா? நிறைய செலவு, பொருளாதார வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கும். யாருக்கு? மேசராசிக்கு மட்டும். ஏன்? 2ஆம் இடத்துல அவர் வக்ரமானார். வருமானத்துல போய் அவர் வக்ரம் ஆகலாமா? நல்லா இருந்தால் இந்த வக்ரம் ராஜயோகத்தை கொடுத்துரும். நல்லா இல்லைன்னா என்ன பண்ணும்? செலவை கொடுத்துருக்கும். வக்ரம் என்ன? பின்னோக்கி நகர்ந்து போறதுக்கு, ரிவர்ஸ்ல போறதுன்னு அர்த்தம். ஸ்லோவா ஒரு பிளானட் நகர்ந்து போறதுன்னு அர்த்தம். ஏன்னா குரு எந்த இடத்த பார்த்தாலும் கோடி நன்மைங்கிறாங்க. அப்போ குடும்பத்துல வருமானத்தை, இன்கம்மை நிறைய பேருக்கு செலவு அதிகமா கொடுத்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல தந்தையுடைய உடல் சார்ந்த விஷயத்துல, அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போக முடியல, வெளியூர் போக முடியல, வேலை உத்தியம் சரியா அமையல, இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் மேசராசி. ஏன்? திருமணமே கைகூடி வரலையே. திருமணத்தை வரணும் பாக்குறாங்க, பேசுறாங்க, முடிக்கிறாங்கன்னா திருமணம் பண்ண முடியலையே. இதுக்கு என்ன காரணம்? இந்த குரு 2ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு சில பேர் ஜாதகத்துல சரியா இல்லைன்னா அது மாதிரி அமைப்பை கொடுத்துருப்பாரு. என் குடும்பத்துல செலவு இப்போ அதிகமா பார்த்துருப்பீங்க 1.5 மாசமா. உடல் சார்ந்த பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா மேசராசி கேட்டா சொல்லுவாங்க. வேலையை மாறிக்கிட்டே இருப்பாரு, ஒரு நிரந்தரமா வேலை பார்க்க மாட்டாரு, மாறிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு அமைப்பை கொடுத்துருக்கும். இல்ல வேலை உத்தியோகத்துல ஒரு பிரச்சனையை ஒரு 3 மாசமா இப்ப 2 மாசமா பார்த்துருப்பாரு. கேட்டா சொல்லுவாரு மேசராசிக்காரங்க. அது மாதிரி அமைப்புலாம் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மேசராசி, அதனால சொல்றேன். இனிமேல் என்னை பொறுத்தவரை இந்த வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரா, சனி பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. 11ஆம் பாவம் பலமாகுது, 2ஆம் பாவம் பலமாகுது. அப்ப சூப்பரா இருக்கும் பாருங்க. 2ல குரு. பொருளாதார வருமானம் எப்படி இருக்கும்? பட்டைய கிளப்புவாங்க. வருமானம் தடையே இருக்காது. பொருளாதார வருமானம் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வருமான இன்கம் நிறைய பேருக்கு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா மேசராசி இருக்கும். இப்ப வாங்குவாங்க, ஏதாச்சும் ஒரு நகையை வாங்குறப்பல ஒரு பிளான் மைண்டுக்குள்ள ஓடும். என்ன ஓடும்? கரெக்டா பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் நம்ம நகையோ பணமோ ஏதாச்சும் நமக்கு சேமிக்கணும், நம்மளுடைய குடும்பத்துக்காக நம்ம ஏதாச்சும் ₹1 சேமிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தாட்டு மனசுக்குள்ள வரும். அப்ப பொருளாதார வருமானம் எப்படி இருக்கும்? மேசத்தை பொறுத்தவரை அழகாக இருக்கு. ஏன்னா குரு உங்களுக்கு பலம் வரார். குரு எங்க பாக்குறாரு? அவருடைய பார்வை 5ஆம் பார்வை 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அதாவது 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பாக்குறாரு. 5ஆம் பார்வை அவருக்கு ரொம்ப விசேஷ பார்வைங்க. எவ்வளவு ஒரு கடன் இருந்துச்சு உங்களுக்கு, அந்த கடனை கொஞ்சமாச்சும் இந்த பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அடைப்பீங்க. உடம்புல எவ்வளவு நோய் தாக்கங்கள் இருந்துச்சு, கண்டிப்பா தீராத உடம்பு சார்ந்த பிரச்சனை, சுவாச பிரச்சனை, இது மாதிரி நிறைய சளி தொந்தரவு, நிறைய மெடிசன் நிறைய எடுத்திருப்பீங்க. அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவருடைய பார்வை 6ஆம் இடத்துல படுது, வக்ர நிவர்த்தியாகி பாக்குறாரு. அதெல்லாம் இங்க பெசல. அப்ப உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எங்க போய் நீங்க லோன் கடன் கட்டாலும் உடனே கிடைக்கும். வேலை எப்படி இருக்கும்? சூப்பரா அமையும். எதிர்பார்த்ததை விட நல்ல வேலையா, அனுகூலமான வேலையா, ப்ரமோஷனான வேலையா கிடைக்கும். குரு வக்ர நிவர்த்தியாகி பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த பலம் கிடைக்குது. பார்த்துக்குங்க. எதிர்பார்த்த ப்ரமோஷன் வேலை கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான்.
கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா அவரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாருங்க, கரெக்டா டிசம்பர் 13ஆம் தேதிக்கு அப்புறம் இப்ப மிருகசீரத்துல கண்டிப்பா இறங்கிடுவார். ரோஹில இப்ப வக்கர நிவர்த்தி ஆறாருன்னா உங்களுக்கு மேக்சிமம் பாருங்க ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அவரு மிருகசீரத்துல இறங்கிடுவார். அப்ப நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் நிரந்தரமா அனுகூலமா அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது. அப்ப தடைகள் இல்லை, கடன் பிரச்சனை எது வேலை உத்தியோகம் அனுகூலமா. திருமண வாழ்க்கையில ஒரு துன்பமுமே இல்லை. திருமண வாழ்க்கை நிறைய பேர் தடைப்பட்டதுனா இப்ப திருமண வாழ்க்கை பேசி முடிச்சு கண்டிப்பா பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் திருமணம் நடக்கும். காதல் திருமணமா இரண்டாவது திருமணம் எல்லாருக்கும். படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எந்த ஒரு தடையுமே கிடையாது. குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டா படிப்பு கல்வி நல்லா இருக்குங்க. சனியை நிவர்த்தி ஆயிட்டாரு. 11ஆம் இடம் பலமாயிருச்சு, 2ஆம் இடம் பெறாம 2 பேச்சு 11 உங்க ஆசை. அப்ப ரெண்டுமே நல்லா இருக்கு. ஜாதத்துல குரு சனி நல்லா இருந்தா படிப்பு கல்வியில் டாப்பா வருவாங்க. நிறைய பேர் அரசாங்க வேலை கிடைக்கும். அரசும்னா அனுகூலம் உண்டு. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை இருக்காது. எப்படிப்பட்ட பிரச்சனை சரியாயிரும். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாமே பண்ணக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி. இதெல்லாம் சூப்பரா இருக்கு. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி நான் சொன்னதுக்கு அப்புறம் பாருங்க, கரெக்டா பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, ஏதாச்சும் ஒரு மாற்றம் வரலன்னா என்னன்னு கேளுங்க. மேசராசிக்கு அப்படியான அமைப்பு உண்டு. தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும், சூப்பரா, எந்த ஒரு தடையும் கிடையாது. வெளிநாட்டை வேலை பார்க்கலாம், ப்ரமோஷன் கிடைக்கும். வெளியூர்ல வேலை பார்க்கறவங்களுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும். லாபம், வருமானம், இன்கம் எல்லாமே இருக்கும். லாட்ரி யோகம், திடீர் ஜாக்பாட் யோகம் நிறைய பேர் மேசராசி கிடைக்கும். ஏன்னா சனி 11ல, குரு 2ல, வருமானம் 2 பேரும் வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சுல. அதனால சொல்றேன். என்ன காரணம்? இதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. மிகப்பெரிய ஒரு யோகங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்குது. கமிஷன் ஏஜென்சி, மருத்துவ வேலை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, அடுத்த ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, இது எல்லாமே பாருங்க சூப்பரான ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு. அதே மாதிரி பெண்களுக்கு எல்லா காரியமும் நல்லா இருக்கும். இரும்பு சம்பந்த ஒரு வேலை, நெருப்பு சம்பந்த ஒரு வேலை, இது மாதிரி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. இப்ப நட்சத்திர பலன் பார்த்தோம்னா அவருடைய முதல் நட்சத்திரம் அஸ்வினி. ரொம்ப தைரியமான குணம் இருக்குங்க. நல்லா ஒரு பேஸ் பண்ணுவாங்க, தைரியமான குணம். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க, இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இவங்களுக்கு எதுவுமே நீங்க சொல்லிக் கொடுக்க தேவையில்ல. பார்த்தோம்னா செய்யக்கூடிய இந்த மைண்ட் கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட இருக்கும். இவங்களுக்கு இனிமே எதிர்காலம் சூப்பரா இருக்கு. அஸ்வின்ல பிறந்த குறையும் பாருங்க, வேலை, உத்தியோகம், வருமானம், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. உத்தியோகத்துல உயர பதவி, ப்ரமோஷன் தேடி வருது. எந்த காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரக்கூடிய நேரத்துல அஸ்வின்ல பிறந்தவருக்கு அற்புதமா இருக்கு. எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி. என்னை பொறுத்தவரை இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியில பாருங்க, வேலையா இருக்கட்டும், உத்தியமா இருக்கட்டும், இல்ல படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா சுப செலவு குடும்பத்துல கண்டிப்பா உண்டு. சுபகாரியம், சுப செலவு நல்ல ஒரு அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க. உங்களுடைய குடும்பத்துக்காக ரொம்ப உழைக்கக்கூடிய நபர்கள் நீங்க தான். இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு பாதையும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. ஏன்னா உங்களுக்கு பாருங்க, தொழில் சார்ந்த விஷயம், லாபம் சார்ந்த விஷயம், குடும்ப வருமானம் சார்ந்த விஷயம், இன்கம் சார்ந்த விஷயம், திருமண பேச்சுகள், படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே கைகூடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கு. இதுல எந்த ஒரு தடை நான் சொல்ல மாட்டேன். இனிமே நல்ல ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆன பிறகு பாருங்க சூப்பரா இருக்கும் பாருங்க. ஏன்னா குரு உங்க ராசியில இருக்காரு, அதனால சொல்றேன். அப்ப வெளிநாடு, வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, அரசாங்கம் மூலம் அரசாங்க வேலை, இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து கார்த்திகை சில பிறந்தவங்க எதுவுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, தன்மானத்தோட இருப்பாங்க. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பரா இருக்கு. கார்த்திகையில பிறந்தவங்க சூப்பரா இருக்கு. நீ இனிமேல் தான் நல்லா இருக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வீடு கட்டுற யோகம், பூமி வாங்குற யோகம், பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு பிரச்சனைகள், குழந்தை பாக்கிய சார்ந்த விஷயம், திருமண பேச்சுகள், இது எல்லாமே சூப்பரா கைகூடி வரது இருக்கு. அரசாங்கம் அனுகூலம், அரசியல்வாதிகள் நல்ல ஒரு மாற்றங்கள், ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்ப எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மேச ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.